ஹாய். லாஸ்ட் வீக் நம்ம யூஎஸ்டி இசட்ஏஆர் பார்த்துருந்தோம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் இந்த வீக் உங்களுக்கு எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் எஸ், ஃப்ரைடே மார்க்கெட் உங்களுக்கு 6th டேட். ஓகே, எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி இசட்ஏஆர் நான் உங்களுக்கு பை தான் சொல்லியிருந்தேன். லாங் டைம் இந்த இடம் ஒரு ஹெவியான சப்போர்ட் சொன்னேன், பை தான் சொல்லியிருந்தேன். எவ்ரி டிப்பு கீழே வரும்போது நீங்கள் பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மேபி நான் லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தேன் இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு செல்லிங் இருக்கும் கீழே. எகெயின் மார்க்கெட்டு நீங்கள் இங்கேருந்து மேலே சப்போர்ட் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்து இந்த ரேஞ்சில் செல்லிங்கு 20,000 இந்த பார், இந்த லைன், இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் அங்கே வரல, ஒரே செல்லிங் நல்லா விழுந்து ஃப்ரைடே மார்க்கெட்டை என்ன ஆயிடுச்சு, இந்த சப்போர்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லுவேன், இந்த சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், எகைன் இந்த சப்போர்ட் நேர், இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ எல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளேயே இந்த சப்போர்ட். ஸோ எங்கே மார்க்கெட் இந்த இடத்துல டிப் ஆகும் போதெல்லாம் மார்க்கெட் எங்கே ஜம்ப் ஆயிடுது மேலே. ஸோ வீக்லியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பையிங்கில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட் நல்லா ஹெவியான ஒரு பையில் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ மார்க்கெட்டில் நல்லா ஒரு பையிங் பேட்டர்ன் இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக உருவாகுது. ஸோ மேபி ஒரு நல்ல ஒரு அப் எதிர்பார்க்கலாம் கம்மிங் வீக்கில். ஸோ நம்ம யூஎஸ்டி இசட்ஏஆர் பை சொல்லியிருந்தோம். ஸோ மேபி பையில் தான் இருக்குது, மார்க்கெட் நல்லாவே பையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லோ கீழே நான் சொன்ன அந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். லோ கீழே மெயின்டைன் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட் உங்களுக்கு எகெயின் பையில் தான் இருக்குது. மண்டே மார்க்கெட்டுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஒரு 76 லெவல் வச்சுக்கலாம். இல்லை எகெயின் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70 லெவல் உங்களுக்கு மார்க்கெட் ஒரு பையிங் சப்போர்ட் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 76 எவ்வளோ 70 இந்த ரேஞ்ச் ஒரு 10,000 பாயிண்டில் நீங்கள் ஒரு பையிங் லெவல் எதிர்பார்க்கலாம். கம்மிங் வீக் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நான் சொன்ன எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த ரேஞ்சு போகும், இந்த ரேஞ்சை உடைக்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ நல்லா பையில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.